ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் அல்ட்ரா ஸ்மைலி கேமிங். இன்னைக்கு நம்ம மைன்கிராஃப்ட் பெட்டர் ஆன் பெட்ராக் பார்ட் 3 எபிசோட். அதுக்கு முன்னாடி எல்லாரும் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம தினமும் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண முடியும். அதே மாதிரி இன்றைக்கி இந்த பெட்டர் ஆன் பெட்ராக்கில் நான் இந்த பிளேஸை விட்டு கிளம்பலாம் நிற்கேன். அதுக்காண்டி நான் ஒரு மோட் பேக் ஆட் பண்ணியிருக்கேன், பேக் மோட் பேக்கு. எதுக்குன்னா எனக்கு இந்த பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு பேக் கன்ஃபார்ம் தேவை. அதனால அதுக்கு நம்மள்கிட்ட லெதர் கம்மியாக இருக்குது. லெதர் கொஞ்சம் கண்டுபிடிச்சி அதை ரெடி பண்ணணும். அதுக்கடுத்து நம்ம சேனலில் ஃபார்ம் டுட்டோரியல்ஸ்லாம் போட்டு கொடுக்கோம். உங்களுக்கு ஏதாச்சும் ஃபார்ம் வேணால் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த பிங்க் ஆடு ரொம்ப ரேரு. அதுவும் ரேருன்னு நினைக்கிறேன். அதுவும் இப்போ குட்டி கொண்டு ரொம்ப ரேருன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு முடிஞ்ச வரைக்கு லெதர் கிடைக்கிறதுக்கு மாடை கொள்ளணும். அதுவும் இந்த மாதிரி க்ளோவாக இருக்கிற மாடெலாம் கொண்டா 8 லெதர் டயத்தில் தரும். சரி, நான் அதுக்காண்டி தேடிக்கிட்டு ஒரு வழியாக கரெக்டாக லெதர்லாம் கலெக்ட் பண்ணி பேக்கும் செஞ்சுட்டேன். ஆனால் இந்த பேக்கை எப்படி ஓப்பன் பண்ணணும்னு எனக்கு தெரியாமல் இருக்குது. பேக் அங்கே வைக்கிற மாதிரி ஒரு இடம் கொடுத்துருக்கான். அந்த ஸ்லாட்டில் வச்சா ஓப்பன் ஆக மாட்டேது. நான் கரெக்டாக தான் வைக்கிறேன்னு நினைக்கிறேன் பேக்கை. இப்படி கைக்கு முன்னாடி வச்சா தான் அசஸ் ஆகுதா பேக்கு? ஓகே. உள்ள பொருள்லாம் வச்சுக்க முடியுது. மேலே ஏதோ ஹார்ட்லாம் காட்டுது. எதுக்கு காட்டுதுன்னு தெரில. நான் இந்த இடத்த காலி பண்ணிட்டேன். இப்போ நான் இடத்த காலி பண்ணுறதுலாம் உங்களுக்கு வீடியோவில் காட்டல. எதுக்குன்னா அங்கே நான் சில பொருளெல்லாம் அரேஞ்ச் பண்ணி பேக்குள்ளே வச்சு அதை வீடியோ லென்த்தாக இழுத்துட்டு போகுது. நான் அப்படியே ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும் போல் இங்கே ஒரு ரூயின் போர்ட்டல் கண்டுபிடிச்சேன். டேமேஜ் ஆன ரூயின் போர்ட்டல். இந்த செஸ்ட்டில் என்னடா இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா கிளாக்கு, ஒரு ஹெல்மெட்டு, பூட்ஸு, ஆக்ஸு இது இருந்துச்சு. மேலே ஒரு கோல்டு பட்டன் இருந்துச்சு. கோல்டு பிளாக் இருந்துச்சு. அதையும் மெயின் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கையில். ஏன்னா கோல்டு பிளாக்கை வச்சு நம்ம ட்ரேட் பண்ணலாம், காப்ளின் ட்ரேடர்கிட்ட. அதே மாதிரி இந்த சைடில் வரும்போல் இந்த அழகான இயற்கையை ரசிச்சுட்டு வந்தேன். அப்படியே பார்த்தா கண்ணுக்கு முன்னாடி ஒரு காப்ளின் ட்ரேடர். என்னடா விற்கிறான்னு காப்ளின் ட்ரேடர் கொடுத்தா ஏதோ புக்கு விற்கிறான், என்சான்மெண்ட் புக்கு. இது என்னடா புக்கு? வின் மைனர் 1. அவன் இது எதுக்குங்க? அப்புறம் ட்ரீ கேப்சர். இந்த புக்கு கன்ஃபார்ம் எனக்கு தேவைப்படும். என்கிட்ட எத்தனை கோல்டு இருக்குது? 1. இந்த கோல்டு பிளாக் இருக்குது. 6 கோல்டா? கோல்டு பிளாக்கை கோல்டு ஆக்கி 10 கோல்டு இருக்குது. இந்த ஒரு புக்கை வாங்கிக்குவோம். ஒரு புக்கு இல்லை, நம்மளுக்கு அந்த மைனர் புக்கும் தேவைப்படும் நினைக்கிறேன். இந்த புக்கை இன்னும் 2 வாங்கிக்கலாம்னு நினைக்கிறேன். சரி, பேக்கில் எவ்வளோ கோல்டு இருக்குதுன்னு தெரில. அந்த கோல்டும் எடுத்து யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். பேக் ஓப்பன் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டேன். ஏற்கனவே 7 கோல்டு, 11 கோல்டு இருக்குது. மேலே இருக்கிற புக்கு ஒன்று வாங்கிக்குவோம். இல்லை, நம்மளுக்கு இன்னும் ஒரு செட்டு புக்கு இருந்தால் நல்லாயிருக்கும். திரும்பி பேக்கை ஓப்பன் பண்ணி அந்த கோல்டு பிளாக் எடுத்து கோல்டாக்கி வேண்டிதான். 9 + 5 எவ்வளோங்க? 14 கோல்டு. 6 12. அப்போ மீதி நம்மள்கிட்ட 4 கோல்டும் ஏதோ தான் மிச்சம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, 2 கோல்டு தான் மிச்சமா? சூப்பர். இருந்த எல்லா கோல்டையும் கரைச்சாச்சு. அதே மாதிரி புக்கையும் வாங்கியாச்சு. இருக்கிற ஐட்டத்தெல்லாம் உள்ளே போட்டுட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறேன். ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது இந்த பயமாக பார்த்தேன். சூப்பராக இருக்குது இந்த பயம். சன்செட்டு பார்க்கும்போது தரமாக இருக்குது. பின்னாடி பேக்கும் சூப்பராக இருக்குது. இந்த பயமில் பில்ட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த பயம் வுட்ஸ் டார்க் வுட்டாக இருக்குது எனக்கு. அதனால இந்த பயம் கொஞ்சம் பிடிச்சிருக்கு. கொஞ்சம் தூரம் இன்னும் கொஞ்சம் ட்ராவல் பண்ணும்போது இங்கே ஒரு ஹவுஸ் கண்டுபிடிச்சேன். இந்த ஹவுஸ்குள்ளே என்ன இருக்குன்னு ஆர்வத்தோடு கேம்குள்ளே போய் பார்த்தா ஒன்றுமே இல்லை. யூடியூப்பில் அப்புறம் தான் பார்த்தா இது ஜாம்பி ஹவுஸ், டேமேஜ் ஆன ஹவுஸ்னு. நான் இந்த இடத்த வீடியோவை கட் பண்ணி விட்டுறேன். எதுக்கு தேவையில்லாதெல்லாம் பார்த்துக்கிட்டு. இந்த இடத்துல அவ்வளோ எந்த லூட்டும் இல்லைனால வெளியில் பெட் எடுக்கலான்னு பார்த்தா அங்கே ஒரு ஜாம்பி நம்மளை அடிச்சுக்கிட்டு இருந்தான். சரி, பெட்டை விட்டுட்டு இங்கிட்டு வந்தால் ஏதோ உடஞ்சி போனால் எப்படி மைண்ட் சாஃப்ட் மாதிரி இருந்துச்சு. இதுக்குள்ளே இறங்கி இந்த பயமில் தருமடி வாங்குறதுக்கு நான் கிளம்பிடலாம் நினைக்கிறேன். இந்த பயமில் ஆட்டோமேட்டிக்காக மாப்ஸ் காலையிலையும் ஸ்பான் ஆகுது. அந்த இடத்துல நான் ஒரு க்ரீப்பரு, ஸ்கெலிட்டனு, எக்கச்சக்க பேர் இருந்தாங்க. அவங்கள்ட்ட தப்பிச்சு வரனால தான் பெட்டை விட்டுட்டு வந்துட்டேன். அப்புறமேட்டு திரும்பி ஒரு விச் ஹவுஸ் பார்த்தேன். அது கீழே இது பேர் எதோல சொன்னாங்க, ஜங்கல் வீடு, ஏதோ ஜங்கிள் வீடுன்னு சொன்னாங்க.
ஜங்கிள் ஹவுஸ்னு. அப்புறம் இந்த விச்சை நான் இங்கே ஒரு பிளாக் வச்சு மறைச்சி டமிழ்னு அடித்தேன். அடிச்சுட்டு உள்ளே நார்மலாக போய் இருக்கிற லூட்டெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு மேலே எப்போ பார்த்தாலும் ஒருத்தன் இருப்பான், அவனை போய் அடிச்சுட்டு வெளியில் வந்தாச்சு வீட்டிலேருந்து. ஏன்னா வேறு எந்த பொருளும் தேவைப்படாது நம்மளுக்கு. அப்புறம் கீழே போய் இந்த வீட்டிலலாம் என்னடா இருக்குன்னு இங்கே போய் உடச்சி இது என்னடான்னு தொட்டு பார்த்தா ஃபர்னர்ஸு. அங்கே பார்த்தா ஒரு ஸ்கெலிட்டன் நம்மள அடிக்கிறான். நம்மள்கிட்ட ஒரு நல்ல கொஞ்சமான மினிமமான பவரில் ஒரு போ இருக்குது, அதை வச்சு அடித்து தலையனை ஓட விட்டுட்டேன். அப்புறமாட்டி இந்த இடத்துல இதெல்லாம் உடச்சி உள்ளே போய் பார்த்தா எதுவும் இல்லை, ஒரு பெட்டு ஃபர்னஸு இங்கிட்ட ஓப்பனில் இருக்குது. இது தெரியாமல் நான் ஃப்ரெண்ட்ஸை போய் உடச்சிருந்தேன். சரி பெட்டு இல்லை, இந்த பெட்டை நம்ம எடுத்துக்குவோம், நம்மளுக்கு தேவைப்படும்னு பெட்டை எடுத்துட்டேன். பெட்டை எடுத்துகிட்டு கீழேயும் அதே மாதிரி இருந்துச்சு. அங்கே பார்த்தா க்ரீப்பர் இருக்கான், க்ரீப்பர் வருது. இப்படி போய் நின்று அடிச்சிருச்சு. சூப்பர். ஸ்கெலிட்டன் ஹெட்டு கிடச்சிருக்கு. ஓகே, அங்கிட்ட ஸ்கெலிட்டன் ஜாம்பிலாம் இருக்கான். கோல்டன் ஆப்பிள். இதனடா பையி யூஸ் ஐட்டமா? என்னடா ஃபிஷ்ஷு கொடுத்துட்டீங்க, வேஸ்ட்டுடா. இந்த இடத்த நான் கவர் பண்ணிக்கிறேன், பாலித்தீன் கவர். எதுக்குன்னா ஜாம்பி உள்ளே அடிச்சு போடுவான் நம்மளை. இந்த இடத்துல அதுவும் ஸ்பான் ஆகுறவங்க கலர் கலராக மின்னிக்கிட்டு ஸ்பான் ஆகுறான். இந்த இடத்துல என்னென்ன லூட் இருக்குன்னு பார்த்தேன். காப்பர் இருக்குது. ஓகே, இது என்ன வேஸ்ட்டோனா இல்லை நார்மல்? இந்த இது தேவைப்படும். நம்ம கொண்டமில் ஒரு பாஸோட ஹெட்டை இது மேலே வச்சா சூப்பராக இருக்கும். அப்புறம் இன்னும் கொஞ்சம் கோல்டன் கேரக்டரு, ஒரு காப்பர் எலிமெண்ட், ஃபயர் ப்ரொடக்ஷன், அன்பிரேக்கிங் 3 போட்டு கிடச்சிருக்கு. அதெல்லாம் பேக்கில் கரெக்டாக எடுத்து வச்சுட்டு இடத்த விட்டு துண்டகானா துணியகானான்னு ஓட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அங்கே இங்கேன்னு ஒரே மாப்பு தொல்லை. அப்படியே ஓடி இருக்கும் போல் கொஞ்சம் தூரம் பார்த்தா வில்லேஜ் வேஸ்ட். இந்த இடத்த நான் செட்டில் ஆகிக்கலான்னு இருக்கேன். ஏன்னா பின்னாடி டார்க் வுட் இருக்குது, நம்மளை யூஸ் பண்ணிக்கலாம், அதை வச்சு பில்ட் பண்ணலான்னு இந்த வேஸ்டோனை ஆக்டிவேட் பண்ணி ஹோமுன்னு வச்சுக்கிட்டேன். அதே மாதிரி அந்த பழைய வேஸ்டோன்னு இதுவும் கனெக்ட் ஆகிருக்கான்னு ஒரு தடவை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தேன். ஓகே, ரெண்டும் கரெக்டாக இருக்குது. நம்மளுக்கு ஏதாச்சும் தேவைன்னா அங்கே போயிட்டு வந்துக்கலாம். இப்போ நான் இந்த இடத்துல வில்லேஜ் ஆகனா இந்த இருக்குது, வில்லேஜுக்கு போய் பார்ப்போம். நான் இந்த சைடு வரும்போது ஒரு பெரிய மலையை பார்த்தேன். இந்த இருக்க அந்த மலை, நான் அந்த மலைக்கு பின்னாடி எப்படியாச்சும் போய் பார்க்கணும். அப்படியே இந்த வில்லேஜில் ட்ராவல் பண்ணும்போது தான் ஒன்று கண்டுபிடிச்சேன். இந்த இடத்துல அதே மாதிரி ஒரு விச்சோட அன்ட்டு இருக்குது. எப்பவும் போல் போய் விச்சை கொண்டுருவோமேன்னு கொல்ல போயிட்டேன். ஏன்னா விச்சு இந்த இடத்துல இருக்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் சேஃப் இல்லை. ஏன்னா இதான் நம்ம பேஸ் ஆக்க போகிறோம். விச்சை கொண்டுட்டு வெளியில் வந்தால் இன்னொன்று ஒரு விச்சு, அவனும் போட்டு தள்ளிட்டேன். பாவம் இந்த ஆட்டுக்குட்டி பாவமாக அடி வாங்கிடுச்சு. 2 க்ரீப்பர் அண்ணன் தம்பி இருக்காங்க. ஒருத்தன் பார்த்துட்டான், வெடிச்சிட்டான். ஓகே, அவன் அங்கிட்டே இருக்கட்டும். அப்படியே இந்த மலைக்கு மேலே ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம லூட்டை இங்கே கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு போவோன்னு சொல்லி ஒரு நல்ல ஸ்பாட்டை தேடிக்கிட்டு இருந்தேன் வீட்டுக்காண்டி. இங்கடா பொருளை தூக்கி வைக்கலான்னு பார்த்தா இந்த வில்லேஜை நான் லூட் அடிச்சுக்கிறேன். அப்புறமாட்டி இந்த வேஸ்டோன் கீழே நான் செட்டில் ஆயிடலாம் நிற்கேன். ஏன்னா வேஸ்டோன் பக்கத்துலேயே இருந்தால் தான் நம்மளுக்கு கொஞ்சம் நல்ல யூசஸ் இருக்குது. எதுக்குன்னா இப்போ நான் டக்குனு செத்து போய் ரீஸ்பான் பாயிண்ட்டுக்கு ஆகிட்டேன்னா அங்கேருந்து நான் ஓடி அங்கே இருக்கிற வேஸ்டோனை ஆக்டிவேட் பண்ணி இங்கே வந்துடுவேன். நான் எல்லா பொருளும் அரேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு ஒரு பெட்டு தேவை. இந்த இருக்கிற வில்லேஜிலேருந்து பெட்டை தூக்கிட்டு அந்த மலை மேலே ட்ராவல் பண்ணி போகலான்னு இருக்கேன். எனக்கு அந்த இதில் ஏதோ யோசனையாக இருக்குது, ஏதோ பாஸ் இருக்க போதுன்னு. சரி, கஷ்டப்பட்டு மலையை ஏறுவோம். இதில் என்னடா கஷ்டம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு இந்த ஜாய்ஸ்டிக்கு கண்ட்ரோல் யூஸ் பண்ண முடியல. வெயிட் பண்ணி இரு, இங்கே விட்ற, உன்னை சாகடிக்காமல் விடமாட்டேன், இர்றா. டே. ஓகே, என்னங்க பெரிய டவர் இருக்கு. ஓ மை காட், இந்த டவர் இது விசார்ட் டவர்னு நினைக்கிறேன் கன்ஃபார்ம். இதில் ஒரு விசார்ட் இருந்தானா அவன்கிட்ட மேஜிக் பொருள் வாங்கலாம், மேஜிக் டூல்ஸ். அதுக்காண்டி பார்த்து பத்திரமா கீழே இறங்கிக்கிட்டு இருக்கேன். சரி, இந்த டவர் உல்ஃப் இருக்குது, உல்ஃபை டேம் பண்ண முடியுமா? இங்கே பாருங்க, இது எங்கே பார்த்தீங்கன்னா இருக்கா, எந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இந்த டவர் கீழே நிறைய செஸ்ட் இருக்குது, அதில் நிறைய லூட் இருக்குது. அப்படியே பிறக்குவோம். டோட்டம், இந்த வேர்ல்டோட ஃபஸ்ட்டு டோட்டமு. ஓகே, டோட்டத்தை நம்ம
பார்த்து பத்திரமா தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி சில்டெக்ஸ் போட்ட பிக்காக்ஸு, 2 ஸ்டோன் ஆக்ஸு, ஸ்டோன் ஸ்வாடு. என்ன எலிவேட்டர் போகுது நினச்சேன். இப்படி பிளாக் வச்சா நான் எப்படா ஏறி போக? இல்லை சைடில் ஏன் இங்கிட்ட ஒரு வழி மாதிரி போகுது? நான் இந்த இடத்துல ஏறி போய் இருக்கும் போல நான் மொட்டை மாடில் உட்காந்துருந்தேன் சாயங்காலம் நேரம். காற்று சில்லுன்னு அடிக்கும் போல கையெல்லாம் பதறிச்சு. கீழே விழுந்தா அவ்வளோதான், விழுந்துருவோம் கேமில், அவ்வளோதான், ரேஸ்பான் பாயிண்ட்டுக்கே போயிடுவோன்னு நினப்பில் கஷ்டப்பட்டு பயந்து மேலே ஏறி போயிட்டேன். ஒரு வழியாக மேலே ஏறி வந்தால் இங்கே வாட்டர் பக்கெட் போட்டு மேலே ஏறிடலான்னு சொல்லி வாட்டர் பக்கெட்டை வச்சு கஷ்டப்பட்டு மேலே ஏறினா 4 பக்கம் 4 செஸ்ட்டு, ஒரு வேஸ்டோனு. ஓகே, இந்த வேஸ்டோன் நம்மளுக்கு யூஸ் ஆகுமான்னு தெரில. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த சன்செட்டை ஒரு லுக் பார்ப்போமே. நல்லா இருக்குது. இந்த பெட்டராக்கில் எந்த இடத்துல சன்செட் பார்த்தாலும் நல்லா இருக்குது. அப்புறமாட்டி செஸ்ட்டை ஓப்பன் பண்ணியா என்சான்மெண்ட் போட்ட ஒரு புக்கு. எல்லா செஸ்ட்டையும் உடச்சி என்னென்ன ஐட்டம் இருக்குன்னு எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். எதுக்கு நான் ஃப்யூச்சரில் எதுக்காச்சும் தேவைப்படும். அதே மாதிரி தேவையில்லாத குப்பையெல்லாம் தூக்கி பேக்கில் வைக்கணும். முக்கியமான குப்பை, தேவையில்லாத குப்பை இல்லை, முக்கியமான குப்பை. என்னென்ன பொருள் இருக்குன்னு தூக்கி வச்சேன். இதெல்லாம் தேவையான்னு யோசித்து வச்சுக்கிட்டேன். அப்புறமாட்டி இன்னொன்று ஒரு செஸ்ட் இருந்துச்சு. அந்த செஸ்ட் ஓப்பன் பண்ணால் என்ட்ரு ஐஸ் இருந்துச்சு. என்ட்ருமேன் ஐ, என்ட்ரு பல்லு சரி. அப்புறம் இன்னொருத்துலேயும் என்ட்ருமேனு, என்ட்ரு ஐ. சரி, இது என்னடா அன்பிரேக்கிங், ஃபார்ச்சூன், எஃபிஷியன்சி. ஓகே, கொஞ்சம் நல்ல தரமான பொருளாக தான் கிடச்சிருக்குன்னு நினச்சி இந்த வேஸ்டோனையும் கையில் எடுக்கிறதுக்கு முன்னாடி தூங்கிடுவோம். ஏன்னா ராத்திரி ஆயிடுச்சு, எந்த மாப் எங்கே ஸ்பான் ஆகுவான்னு தெரியாது. ஒரு வழியாக தூங்கியாச்சு. 23 நாள் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து இந்த வேஸ்டோனையும் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா வேஸ்டோன் நம்மளுக்கு தேவைப்படும். ஐயோ, கைக்கு வர மாட்டேது. எதை தூக்கி போட? ஓகே, வேஸ்டோன் வந்துருச்சு. இந்த இதை உடச்சிட்டு கீழே இந்த கிளேடர் வழியாகவே இறங்கிடுவோம். அந்த இதுக்கு நான் போகிறேன். ஏன்னா அங்கே வந்து நல்லா டைமண்டு நிறைய லூட்டு கிடைக்கும். கீழே நான் இறங்க ஆரம்பிச்சிட்டேன். பார்த்து பொறுமையாக இறங்குவோம். கிரீப்பர் கீழே இருந்தானா முடிச்சு விட்ருவாரு. ஓகே, இப்போ நான் அதில் போய் அங்கே எவன் ஸ்பான் ஆகுவான்னு தெரியாது. அந்த 2வது வீடியோவில் பார்த்ததும் இதுவும் ஒரே மாதிரி ஸ்பானரா இல்லை வேறையான்னு 2வது பார்ட்டில் பார்த்ததும் இதுவும் ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. நான் பாதி இதில் சொல்ல போனால் நான் கிளிப்பே எடுக்கலை, மறந்துட்டேன், ரெக்கார்டிங்கை ஸ்டாப் பண்ணிட்டேன். அப்புறம் கஷ்டப்பட்டு எல்லா லெவலையும் முடிச்சுட்டு மேலே வந்து ஆம்னஸ் போர்ஷன் பிடிச்சேன். கீழே வச்சு வந்து தர்மடி அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. மேலே ஷோர்ஸ்லேருந்து ஏதோ ஒரு ஷோர்ஸ் மாதிரி வந்து போ எல்லாம் என்னமோ விண்டு சார்ஜெலாம் விட்டேனே பறக்கடிச்சிருச்சு வானத்துக்கே. அப்புறம் கீழே வச்சுலாம் இருந்தாங்க, அவங்கள அடிக்க ஆரம்பித்தேன், பாய்சன் அடிச்சிட்டான். அதுக்கடுத்து என்ன பண்ணேன்னா கஷ்டப்பட்டு இந்த இடத்துல முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டேன். அந்த கிளிப்பை காட்டியிருக்க மாட்டேன், அடுத்த வீடியோவில் வரும். நீங்கள் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ். டாட்டா பாபாய், see you guys, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.